ஹலோ கைஸ், நம்ம கார்த்திக் கதையில் மார்ச் 29 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. என்னென்னு தெரியல, வியூஸ் சரியாக போகவே மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ஸ்டோரிஸ் எதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை. நான் லாஸ்ட்டு ப்ரொமோ பார்த்தபோது கூட ஜஸ்ட்டு 10K 50K என்னமோ தான் போயிருந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா நம்ம ஹீரோவோட இந்த ப்ரொமோ போணுச்சுன்னா 2 லேக்லேருந்து 3 லேக் வரைக்கும் அவருக்கு வியூஸ் போகும். ஸோ என்னோட வீடியோவில் நான் சொல்கிற ஒரிஜினல் ப்ரொமோவை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது அப்படி போகும். ஆனால் இப்போ நேற்று ரிலீஸ் ஆகியிருக்க அந்த வீடியோ ஜஸ்ட் 50K என்னமோ தான் போயிருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச பீப்புள் எல்லாருமே நம்ம ஹீரோவுக்கு அந்த ஒர்த்தான ஸ்டோரி இல்லைன்னு நினைக்கிறாங்களோ என்னமோ, அதனால தான் வியூஸ் அதிகமாக போக மாட்டேங்குது. எல்லாருமே வேறு வேறு ஸ்டோரிஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி ஆணுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஹீரோவோட ஸ்டோரியை சீக்கிரம் முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம கதைக்குள்ளே போவோம். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, நேராக சாமிக்கிட்ட போயிட்டு சாமி கும்பிட்றாரு. என் ஒய்ஃபுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அவள் நல்லபடியாக கண்முழிச்சு வரணும், அவள் நல்லபடியாக கண்முழிச்சு வந்தால் தான் நான் அவள் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ முடியும், அவள் நினச்ச மாதிரியே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சாமியை கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு, அவளுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காதீங்க, அப்படி எதுவும் பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருந்தால் அது எல்லாத்தையுமே எனக்கு கொடுங்க, அவள் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்ட்டு ஹீரோ சாமி கும்பிட்றாரு. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இங்கேருந்து போகிறாரு. டாக்டர்ஸ் எல்லாருமே ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் எல்லாமே நல்லபடியாக முடியுது. வெளியில் சரி, இது மாதிரி ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக நிறைவேறிடுச்சு, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொன்னதோட எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா, இந்த ட்ரீட்மெண்ட் எப்படியாவது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும் அப்படின்னு நினச்சோம், அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிட்டு கடவுளே அப்படின்ட்டு எல்லாருமே சாமி கும்பிட்றாங்க. அப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஹீரோயின் கண்முழிக்கிறாங்க. நர்ஸ் இதை பார்த்துட்டு நேராக டாக்டரை கூட்டிகிட்டு வந்துட்டு காமிக்கிறாங்க. டாக்டர், மேடம் கண்முழிச்சிட்டாங்க அப்படின்னு. அப்போது நேராக ரேவதி கிட்ட பேசுகிறாங்க. ஆமாடி, பேசுகிறது காதில் விழுகுதா அப்படின்னு. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, காதில் விழுகுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கண்ணில் லைட்டெல்லாம் அடித்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் பெயின் இருக்கா அப்படின்னு கேட்க ஹீரோயின் சொல்கிறாங்க, பெயின் இருக்குது டாக்டர் அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, ஸோ கொஞ்ச நேரம் தான் இந்த பெயின் இருக்கும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. சரி, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே உங்களை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, எல்லாரையும் கூப்பிடவா அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா டாக்டர் நர்ஸ் போயிட்டு இவங்களோட ரிலேஷனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல நர்ஸும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. வெளியில் எல்லாரையும் பார்த்து, இங்கே பாருங்கள், அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, அவங்க கொஞ்சம் நேரம் சண்டே கண்முழிப்பாங்க அப்படின்னு நினச்சோம், அதே மாதிரி கண்முழிச்சிட்டாங்க, இனிமேல் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்கள பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாருங்க அப்படின்னு. இதை கேட்டதும் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஈஸ்வரி எல்லாருமே சேர்ந்து உள்ளார போகிறாங்க. உள்ளார போயிட்டு நேராக ரேவதியை பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் வெளியில் நிற்கிறாரு. அப்போது ஈஸ்வரி நேராக ரேவதியை பார்த்து, ரேவதி, கொஞ்ச நேரத்தில் இங்கே எல்லாரையுமே நீ பயமுறுத்திட்ட அப்படின்னு. அதுக்கு ரேவதி அமைதியாக இருக்காங்க. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருடி, உனக்கு என்னடி ஆச்சு அப்படின்னு. அப்போ நர்ஸ் சொல்கிறாங்க, மேடம், இந்த விஷயத்தை பற்றி அவங்கக்கிட்ட இப்போ கேட்கக்கூடாது, ஸோ அவங்களுக்கு இப்போ தானே தலையில் லைட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஹார்டான கொஷின்ஸ் எதுவும் கேட்கக்கூடாது, அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கொடுங்க. ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரேவதியோட கையை பிடிச்சி, இங்கே பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, நல்லபடியாக நீ கண்முழிப்பா அப்படின்னு. அப்போ மயிலு சொல்கிறாரு, ரேவதி, உனக்கு இப்படி ஆச்சின்னத்தோட சகலையெல்லாம் தாங்கிக்கவே முடியலை தெரியுமா, சகலை வெளியில தான் நிற்கிறாரு அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியலை என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போது ராஜா சொல்கிறாரு, ஈஸ்வரி, மாப்பிள்ளை பார்க்கட்டும், வாங்க எல்லோரும் வெளியில் போவோம் அப்படின்னு. அப்போ எல்லோரும் வெளியில் போகிறாங்க. ராஜா நேராக ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ளை, ரேவதி நல்லபடியாக இருக்கா, நல்லபடியாக பேசுகிறா, நீங்கள் போய் பேசுங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு. உள்ளார போயிட்டு நேராக ரேவதியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரேவதியோட கையை பிடிச்சி, ரேவதி, உனக்கு இப்போ உடம்பு சரியாயிட்டு, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, இனிமேல் என் பேச்சை மீறி நீ எங்கேயும் போகக்கூடாது, சரியா, இனிமேல் நம்ம 2 பேருமே ஒரே வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியோட நெத்தியில் கிஸ் பண்ண போகிறாரு. அப்போ டக்குன்னு ரேவதி தலையை சாய்க்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கு ஷாக் ஆகுது. அப்போ ரேவதி கேட்குறாங்க, நீங்கள் யார், ரொம்ப நேரமாக என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் யாருன்னு தெரியல அப்படின்னு.
இது கேட்டதும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. என்ன ரேவதி சொல்ற, எனக்கு தெரியலையா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, நீங்க யாரு அப்படின்னு எனக்கு தெரியல, யார் நீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ரேவதி அப்படி கேட்டதோட நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ ரேவதியை பார்த்து, என்ன சொல்ற, எனக்கு தெரியலையா அப்படின்னு. ஹீரோயின் சொல்றாங்க, நீங்க யாருன்னே எனக்கு தெரியல, இதுக்கு முன்னாடி என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்தாங்க, எப்படி உங்களை உள்ளார விட்டாங்க, நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நர்ஸ் இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ நேரா நர்ஸ் கிட்ட, நர்ஸ் டாக்டரா வர சொல்லுங்களேன் அப்படின்னு. நர்ஸோ சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போறாங்க வெளியில. அப்ப நர்ஸ் வந்து அவசர அவசரமா வரதை பார்த்துட்டு ராஜா எல்லாம் அதிர்ச்சி ஆகுறாரு. இதுக்காக நர்ஸ் எப்படி அவசர அவசரமா வராங்க அப்படின்ட்டு. அப்ப டாக்டர் என்ன பண்றாங்கன்னா இங்க இருந்து வராங்க, வந்துட்டு என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, டாக்டர் இதுக்கு முன்னாடி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வராங்க, எல்லாரையும் வந்துட்டு தெரியுது அப்படின்னு என் ஒய்ஃப் சொன்னாங்க, ஆனா நான் இப்ப வந்து நிக்கிறேன், என்ன யாருன்னு தெரியலன்னு சொல்றாங்க. அப்ப டாக்டர் சொல்றாங்க, சார் என்னன்னு தெரியல, எதா இருந்தாலும் நாங்க ஸ்கேன் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்துட்டு ரேவதியை வெளியில கூட்டிட்டு போறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஈஸ்வரி பாக்குறாங்க. அப்ப மயிலு சொல்றாரு, சகல என்ன சகல நடக்குது, எங்களுக்கு ஒன்றும் புரியல, திடீர்னு டாக்டர் வராங்க, டாக்டர் வந்துட்டு ரேவதியை ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க, நல்லபடியா தானே ரேவதி இருக்கா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ரேவதி நல்லபடியா தான் இருக்காங்க அப்படின்னு. அப்ப டாக்டர் வந்துட்டு ஸ்கேன் எல்லாம் முடிச்சுட்டு இங்க இருந்து வராங்க, வந்துட்டு நேரா வீட்டுல உள்ளவங்களை பார்த்துட்டு ஹீரோவும் அங்க நிக்கிறாரு. டாக்டர் சொல்றாங்க, சரி இது மாதிரி வீட்டுல உள்ள எல்லா மெம்பர்ஸும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா நீங்க மட்டும் ஞாபகம் இல்லை அப்படிங்கிறதுக்கான என்ன காரணம் அப்படிங்கறது நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இதை கேட்டதும் மயிலு சொல்றாரு, என்ன டாக்டர் சொல்றீங்க, சகலையை மட்டும் தெரியலையா. அப்போ ஹீரோ சொல்றாரு, ஆமா நீங்க எல்லாரும் போய் பேசினப்ப உங்க எல்லாரையுமே ரேவதிக்கு ஞாபகம் இருந்துச்சு, ஆனா நான் போய் பேசினேன், எனக்கு ஞாபகம் இல்லை, அதான் டாக்டர் கிட்ட என்ன விவரம் அப்படின்னு கேட்டேன், டாக்டர் வந்துட்டு ஸ்கேன் பண்ணாங்க, ஸோ அதான் அப்ப சொல்ல வந்திருக்காங்க. இது கேட்டதும் நம்ம வில்லிக்கு செம்ம சந்தோஷம். ஆஹா, இப்ப நடக்கிறதுலயே செம்ம சூப்பரான ஒரு வாய்ப்பாச்சே, இந்த ரேவதிக்கு மட்டும் இந்த டிரைவர் பையில யாருன்னு தெரியல அப்படின்னா இவனை சுலபமா இந்த வீட்டை விட்டு அனுப்பிடலாமே. இந்த ரேவதி அதிகப்படியான ஒரு ஸ்ட்ராங்கா இவனுக்கு நம்பிக்கை கொடுத்ததுனாலதான் இவன் இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து நம்மளுக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்தான். ஆனா இப்ப வந்துட்டு இவனை யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு சுலபமாகிருமே இந்த வேலை அப்படின்னு செம்ம சந்தோஷப்படுறாங்க. அப்ப நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன டாக்டர் சொல்றீங்க, இவனை மட்டும் ஞாபகம் இல்லையா. டாக்டர் சொல்றாங்க, ஆமா மேடம், அவங்களுக்கு நடந்த அந்த பிரச்சனையில அதிகப்படியான பிளட் வந்து லாஸ் ஆகினுச்சுல, அதுல அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன இடத்துல பிரச்சனை ஆகிட்டு, அதனால அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல உள்ள அந்த விஷயம் மட்டும் தெரியல, எப்படின்னா லாஸ்ட் ஒரு வருஷத்துல நடந்த விஷயம் மட்டும் அவங்களுக்கு எதுவுமே தெரியவே இல்லை, மற்றபடி அவங்களுக்கு உங்க எல்லாரையுமே ஞாபகம் இருக்கு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா இது நமக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்புக்கா அப்படின்ட்டு. அப்ப ராஜா சொல்றாரு, ஏய் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீ அதை போய் உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பாக்குறியாடி அப்படின்ட்டு பேசுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேட்டா டாக்டரை பார்த்து, இங்க பாருங்க டாக்டர், இதனால ரேவதிக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை இல்ல, அவள் நல்லபடியா வந்துட்டு திரும்பி வந்துருவாள்ல. அப்ப டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க சார், இதனால அந்த பொண்ணுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை, இந்த நினைவுகள் திரும்பி வரத்துக்கு 1 மாசமோ இல்ல 2 மாசமோ இல்ல 6 மாதத்துல இருந்து 1 வருஷமோ நடக்கலாம். ஒரு சில பேருக்கு இந்த விஷயம் சுத்தமா நினைவு வராம கூட நடந்திருக்கு. ஆனா நீங்க இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் அப்படி வந்து ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம், அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் இந்த நினைவுகள் எல்லாமே வந்துடும். நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நினைவுகளை கொடுக்கறதுக்கு வழி பாருங்க. மேக்சிமம் வந்துட்டு அவங்க கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுற வேலையை வச்சுக்காதீங்க. ஏன்னா இப்பதான் வந்துட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருக்கு, உடனே இந்த மாதிரி பேசுறதுனால அவங்களுக்கு ஒரு சில நேரத்துல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க தான் ஏதாவது பாதுகாப்பா பார்க்கணும். இது கேட்டதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வில்லி வந்து இதையெல்லாம் பார்த்துட்டு செம்ம ஹாப்பியா வருங்க. அப்புறமா மயில சொல்றாரு, சகலா மறுபடியும் போய் நில்லுங்க சகலா, ஒருவேளை ரேவதிக்கு உங்களை பத்தி ஞாபகத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. உடனே எல்லாரும் போயிட்டு நிக்கிறாங்க, நம்ம ஹீரோவும் நிக்கிறாரு. அப்ப நின்னுகிட்டு இருக்கும் பொழுது நம்ம மயிலு சொல்றாரு, ரேவதி சகலைய வந்து உனக்கு யாருன்னே தெரியலையா, உனக்கு கல்யாணம் எல்லாம் ஆச்சே ரேவதி அப்படின்னு. அப்ப ரேவதி வந்து அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகுது, இதனால அவங்களுக்கு மூச்சு விட முடியாம போகுது. இத பார்த்ததும் எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க.
அப்ப டாக்டர் ஓடி வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்ப டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரையுமே வெளியில கூட்டி வந்துட்டு, இங்க பாருங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு டென்ஷன் கொடுக்காதீங்க அப்படின்னு இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். மறுபடியும் அவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி அவங்களுக்கு டென்ஷன் கொடுக்குறீங்க? அவங்களுக்கு இந்த மாதிரி அடுத்தடுத்து இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பா வந்துட்டு மறுபடியும் பிரச்சனை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அவங்க கிட்ட இந்த மாதிரி மறுபடியும் பேசாதீங்க அப்படின்னு சொன்னதும் மயிலு சொல்றாரு, இல்ல டாக்டர், ரேவதிக்கு சகலைய ஞாபகம் இருக்கா அப்படின்னு தான் கேட்டேன். அவளுக்கு இப்படி ஆகிருச்சு. இதை கேட்டதும் டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க, அவங்க கிட்ட மறுபடியும் இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காதீங்க. அப்படி நீங்க பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வீட்டுல உள்ள எல்லாரையும் பார்த்து, இங்க பாருங்க, எல்லாரும் என் மேல ரொம்ப பிரியத்தோட இருக்கீங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. ரேவதி எந்த வகையிலையும் என்னை மறக்க கூடாது அப்படின்னு நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க அப்படின்னு தெரியுது. சோ நான் ஒரு விஷயத்த மட்டும் நான் கேட்டுக்கிறேன். மறுபடியும் ரேவதி கிட்ட என்னை பத்தி நீங்க யாரும் பேச வேணாம். அப்படி பேசுனீங்க அப்படின்னா அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. சோ யாரும் என்னை பத்தி நீங்க ரேவதி கிட்ட பேச வேணாம் அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது இப்படி சொல்றாரே அப்படின்ட்டு. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாம், இவன் சொல்றதே சரிதான். ரேவதி கிட்ட இவரை பத்தி மறுபடியும் பேசினா ரேவதிக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. சோ அவகிட்ட திரும்பி திரும்பி இதே மாதிரி விஷயத்த சொல்லி அவளை மேலும் மேலும் வந்துட்டு கஷ்டப்படுத்தாதீங்க. அவளுக்கா ஞாபகம் வந்துச்சுன்னா சரி அப்படின்னு சொல்ல, அப்ப ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி, எப்படி அவளுக்கா ஞாபகம் வந்து எப்ப மாப்பிள்ளையோட சந்தோஷமா வாழ்வா? இங்க பாரு, நம்ம ஒரு சில விஷயங்கள் சொன்னாதான் வந்துட்டு அவளுக்கு ஞாபகம் வரும். நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது ஈஸ்வரி. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் என் பொண்ணோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்க பாட்டுக்கும் தேவையில்லாம என் பொண்ணுக்கு அதிகப்படியான அழுத்தத்தை கொடுத்து அவளை வேற எந்த பிரச்சனைகளையும் தள்ளி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. சோ இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ராஜா. என்னடா இது கிட்ட எதுவுமே பேச முடியலையே அப்படின்ட்டு. அப்புறமா ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க மாமா, என்னால அத்தைக்கிட்ட நீங்க சண்டை போட வேணாம். நான் வந்துட்டு என் மேல தப்பு அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். தயவு செஞ்சு ரேவதி கிட்ட யாரும் இனிமே என்னை பத்தி பேசக்கூடாது. இனிமே நான் எல்லாருக்கும் நான் சத்தியம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வில்லி இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த விஷயம் நமக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு. இப்படியே இந்த டிரைவர் பையில இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. எப்படியோ ரேவதிக்கு ஞாபகம் வராது. யாராவது ஒருத்தவங்க பேசினா தானே ரேவதிக்கு ஞாபகத்துல வரும். ரேவதிக்கு கடைசி வரைக்கும் ஞாபகத்துல வரல அப்படின்னா இந்த டிரைவர் பயலுக்கு இந்த வீட்டுல என்ன இடம் இருக்க போகுது? இது நமக்கு கிடைச்ச அருமையான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இவனை வீட்டை விட்டு துரத்திடலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னடா அது, அடுத்தடுத்து நமக்கு மட்டும் இந்த மாதிரி தொடர்ந்து பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சோ இதுதான் அப்கமிங் எபிசோடுல கண்டிப்பா நடக்க போகுது. ஹீரோயினுக்கு கண்டிப்பா ஹீரோ பத்தின ஞாபகங்கள் இருக்க போறது இல்ல. இது எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் அப்கமிங் எபிசோடோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே. ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ₹5 ₹50 இருந்து சூப்பரான ஆஃபர் கிளியரன்ஸ் சேல்ல நடந்துகிட்டு இருக்கு. ஸோ சீக்கிரமா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. வீட்ல இருந்தே பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர் இருக்கு. ஸோ சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.